பள்ளி கல்வித்துறையின் சிறார் மற்றும் ஆசிரியர் இதழ்களின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கான குறிப்புகள். நவம்பர் மாதம் மட்டுமன்றி ஒவ்வொரு பதிப்பிலும் இதுவரை வெளிவரவிருக்கின்ற படைப்புகளை உருவாக்கிய மாணவ படைப்பாளிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பேட்ஜ் வழங்கப்பட உள்ளது. மேலும் வழக்கம்போல் ஒவ்வொரு மாணவ படைப்பாளியையும் சிறப்பிக்கும் வகையில் அம்மாணவர் பெயரில் சார்ந்த பள்ளிகள் வாயிலாக தனிப்பிரதி அனுப்பப்பட்டு வருகிறது. எனவே அப்பிரதியை காலை வணக்க கூட்டத்தில் அனைவர் முன்னிலையிலும் மாணவரை பாராட்டி வழங்குமாறும் பள்ளி பார்வையின் போது தலைமை ஆசிரியரை கேட்டுக்கொள்ளலாம். மாணவர்களின் படைப்புகளை சம்பந்தப்பட்ட ஊஞ்சல், தேன்சிட்டு, கனவு ஆசிரியர் மின்னஞ்சல் முகவரிகளில் மட்டும் அனுப்பவும். தனிப்பட்ட எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் குழுவிலோ அனுப்ப வேண்டாம். புது ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்களுக்கு அனுப்பப்படும் அறிவியல் படைப்புகளை நூல்கள் அல்லது இணையதளங்களில் இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் செய்யக்கூடாது. தகவல்களை எடுத்துக்கொண்டும் சொந்த நடையில் எழுதுதல் வேண்டும். அப்படி எழுதிய படைப்பின் கடைசி வரியில் இத்தகவல் எங்கிருந்து பெறப்பட்டது என்ற தகவல் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இதழ்களுக்கான படைப்புகளை மாணவர்கள் தயாரிக்க ஆசிரியர்கள் வழிகாட்டலாம். ஆனால் அதன் ஐடியா மற்றும் எக்ஸிகியூஷன் முழுக்க மாணவர்களுடையதாகவே இருக்க வேண்டும். புதிர்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழில் எழுதலாம். படைப்புகளை எழுதி புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டாம். மாறாக அதை தட்டச்சு செய்து அனுப்பவும். PDF வடிவில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வேர்ட் டாக்குமெண்டாக இருக்க வேண்டும். மாணவர்கள் பள்ளியில் அதற்கென உரிய நேரத்தில் புது ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்களை வாசிக்க வேண்டும். பள்ளி பார்வையின் போது